குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 14/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆவணி மாதம் 29ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. புலிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:15 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:17 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரிஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:28 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 9:15 வரை பவம், பின்பு இரவு 8:08 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:17 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:17 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று காலை 7:24 வரை ஒரு கண், பின்பு பிற்பகல் 12:54 வரை 2 கண், பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. பிற்பகல் 1:17 வரை சுவாதி நட்சத்திரம், பிறகு விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள். தேய்பிறை அஷ்டமி திதி. தேய்பிறை அஷ்டமி திதி நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தேங்காய் வைத்து சிதறுகாய் உடைப்பது விசேஷம். ஸ்ரீ கால பைரவ பெருமானுடைய இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். ஓம் ஆபத்தாரணாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ கபால பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ தன ஆகர்ஷண பைரவா போற்றி போற்றி என்று ஸ்ரீ கால பைரவ பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கி கடன்களும் அகன்று ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபுவிருத்தி, குலவிருத்தி உண்டாகும். காக்கும் கடவுள் சிவபெருமான், மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் இவர்களுடைய அம்சமாக திகழக்கூடியவர் ஸ்ரீ கால பைரவர். ஆக அவரே உங்களுக்கு காக்கும் கரங்களாக துணை இருப்பார். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வாகன பழுதுகளை சரி செய்வதற்கு ஏற்ற நாள். கட்டிட மதில் சுவர் பணிகளை மேற்கொள்ள சாதகமான நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். நடனம் தொடர்பான ஆலோசனைகளை பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 8:09 முதல் 9:53 வரை மேஷ லக்னம். 9:54 முதல் 11:56 வரை ரிஷப லக்னம். இரவு 11:57 முதல் 2:07 வரை காலை மிதுன லக்னம். காலை 2:08 முதல் 4:16 வரை கடக லக்னம். 4:17 முதல் 6:22 வரை சிம்ம லக்னம். காலை 6:23 முதல் 8:22 வரை கன்னி லக்னம். 8:23 முதல் 10:27 வரை துலாம் லக்னம். 10:28 முதல் மதியம் 12:39 வரை விருச்சக லக்னம். 12:40 முதல் 2:46 வரை தனுசு லக்னம். 2:47 முதல் மாலை 4:41 வரை மகர லக்னம். 4:42 முதல் மாலை 6:24 வரை கும்ப லக்னம். 6:25 முதல் இரவு 8:04 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். ஆதித்ய தேவனுடைய அனுகிரகம் வேண்டி வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது, தமிழில் இந்த மந்திரங்களையும் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம். தமிழ்: ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி. காயத்ரி ஸ்லோகம்: ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேய்பிறை அஷ்டமியில் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க ஸ்ரீ பைரவரை வழிபட வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எப்படி வழிபட வேண்டும் என்ற சரியான முறை பலருக்கும் தெரியாது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டுமின்றி வளர்பிறை அஷ்டமி நாளிலும் ஸ்ரீ பைரவரை எந்தெந்த முறையில் வழிபட்டால் என்ன பலன்? ஆனால் இந்த பதிவு தேய்பிறை அஷ்டமிக்கு உண்டானது. அஷ்டமி என்றாலே நம்முடைய நினைவிற்கு வருபவர் ஸ்ரீ கால பைரவர் தான். அதிலும் தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமான நாள். அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவரை எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த முறையில் வழிபடுவதால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பான ஒன்று. உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ பைரவரை வழிபட ஏற்ற நேரம் ராகு காலம். ஸ்ரீ கால பைரவருக்கு செவ்வரளி மலர்கள் சூட்டி வழிபடலாம். அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் எந்த மலராக இருந்தாலும் சாத்தி ஸ்ரீ பைரவரை வழிபடலாம். ஆலயங்களில் பைரவருக்கு வடைமாலை சாற்றியும் வேண்டிக் கொள்வார்கள். விளக்கேற்றி வழிபடலாம். அதிலும் ஸ்ரீ பைரவருக்கு பஞ்ச எண்ணெய் விளக்கேற்றுவது மிகவும் விசேஷமானது. ஸ்ரீ கால பைரவர் சன்னதியில் பஞ்சதீபம் ஏற்றி வைத்து கால பைரவாஷ்டகம் பதிகத்தை படித்தால் ஸ்ரீ பைரவரின் பரிபூரண அருள் கிடைக்கும். பஞ்சதீபம் என்பது இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் ஆகிய 5ஐயும் தனித்தனியாக 5 அகல்களில் ஊற்றி அவற்றில் தீபம் ஏற்ற வேண்டும். அனைத்தையும் ஒன்றாக ஊற்றி ஒரு தீபமாக ஏற்றக்கூடாது. மிக மிக கவனமாக செய்யுங்கள். ஸ்ரீ பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். தீரவே தீராது என்ற பிரச்சனைகள் கூட தீர்ந்துவிடும். ஸ்ரீ சிவனின் ருத்ர ரூபமாக இருப்பவர் ஸ்ரீ கால பைரவர். சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியில் நின்ற கோலத்தில் காட்சி தருபவர். 12 கைகளுடன் நாகத்தை பூணூலாகவும் ஸ்ரீ சந்திர பகவானை தலையில் வைத்தும் சூலாயுதம், பாசக்கயிறு, அங்குசம் ஆகிய ஆயுதங்களை தாங்கியும் நிர்வாண ரூபமாய் காட்சி தருபவர். சுத்தமான புணுகு கிடைத்தால் வாங்கி கொடுத்து பைரவர் பாதத்தில் வைத்தெடுத்து அதை ரூபாய் நோட்டில் தடவி கடன் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்தால் கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றலாம். பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்யலாம். இது போன்ற சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செய்தாலே காலத்தால் வரும் துன்பங்கள் நம்மை எதுவுமே செய்யாது. அதுபோல கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொலையிலிருந்து விடுபடவும் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு மிக சிறந்தது. ஸ்ரீ பைரவருக்குரிய போற்றி மந்திரங்களையும் ராகு கால வேளையில் படிப்பது சிறப்பு. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு தனி மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு இனிமையானதாக அமையும். சந்தோஷத்தை கொடுக்கும், பூரிப்பை அதிகப்படுத்தும். தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்த நாள்.
உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யாராவது ஒருவரிடம் சொன்னால் மனம் ஆறுதல் கிடைக்கும் என்ற எண்ணப்போக்கு இருக்கலாம். யாரிடம் எதை பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான். ஆக உங்கள் பிரச்சனைகள் உங்களிடமே இருக்கட்டும், அதை வெளிப்படுத்த வேண்டாம். முகத்தை எப்பொழுதும் போல சாதாரணமாக இருங்கள். எப்பொழுதும் டென்ஷன் ஆகவோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ இருக்காதீர்கள். மனநிலையில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை சகித்துக் கொள்வது நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் களைந்து அதனை தவிடுபொடியாக்கி பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வழி என்ன என்பதை பற்றி இன்றைய தினம் யோசிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கக்கூடும். கால சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் குடும்ப உறவுகள் இடத்தில் உங்களுடைய பெயரை நிலைநாட்டுவது மிகப்பெரிய சவாலாக கருதுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் விடுமுறை நாட்களாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய நேரத்தை நல்லவிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை விரயம் செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தோடு விடுமுறையும் பெரிதுபடுத்தாமல் வேலைக்கு செல்லக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். பணம் தொடர்பாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீருங்க. சீக்கிரமாக அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி வீண் போகாது. மேஷராசி என்பர்கள் திடகாத்திர மனம் கொண்டவர்கள், பலம் பெற்றவர்கள். இன்றைய நாள் உங்களுடைய கிரக அமைப்பும் சாதகமாகவே இருக்கிறது. பாதக நிலையிலிருந்து வெளிவருகிறீர்கள். கஷ்டத்தில் இருந்து வெளிவந்தால் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷத்தை இன்றைய தினம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். திறமைக்கு குறைவு இருக்காது. எதிலுமே சலிப்பு என்பது காணப்படாது. சலிக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் சமூகத்தில் கிடைக்கும். பெரும்பான்மையான நன்மைகள் இன்றைய தினம் பெறப்போகிறீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். மனம் தளராதீர்கள். அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில விரை சனியின் காரணமாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய பக்குவம் இயல்பு உங்களிடம் உண்டு. எப்பொழுதுமே ஒரே நேரான பார்வையோடு இருக்கக்கூடியவர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எதை செய்தாலும் அதை பற்றி விமர்சிக்காதீர்கள். வெளி வட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை நீங்களே வைத்துக் கொண்டு செய்தால் நல்லது. அதை வெளிப்படுத்தும் பொழுதோ அல்லது ஒரு காரியம் நடக்கும் முன்பு அதனை வெளிப்படுத்தும் பொழுதோ அதனால் உங்களுக்கு எந்த பலனும் ஏற்படாது. ஆன்மீக வேலைகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். கோவிலுக்கு செல்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை முழுமையாக உணர்ந்தவர்கள் மேஷராசி அன்பர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். வெளியிடங்களில் இருந்து வரவேண்டிய பொருள் வரலாம். சீக்கிரமாக விற்பனையும் ஆகலாம். மக்கள் வரத்து அதிகரிக்கும். மற்றவர்களோடு சந்தை நிலையில் இருக்கக்கூடிய ஏற்றத்திலிருந்து சற்று குறைவாக கொடுக்க நினைப்பீர்கள். வியாபாரம் களை கட்ட வேண்டும். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக நடக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் உங்களுடைய செயல்கள் மிக வேகமாக இருக்க போகிறது. அது மட்டுமல்ல, எதையும் மேம்போக்காக இல்லாமல் ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. குழந்தைகளிடத்தில் அன்பு வெளிப்படுத்துவீர்கள். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்வது, அன்றாட என்னென்ன படிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்வீர்கள். இந்த நாள் ஈடுபாடும் உண்டு, ஆர்வமும் உண்டு. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான மேற்கல்வி தொடர்வதற்காக சில பயிற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள், சில போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி எடுப்பவர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகும். வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து சில நல்ல விஷயங்கள் வரலாம். செலவு என்பது இருக்காது. வரவேண்டிய பணம் கைக்கு வருவதாலும் தேவைக்கேற்றாற்போல் பொருளாதாரம் கையில் இருப்பதாலும் இந்த நாள் சிக்கனத்தை கடைபிடித்து கையில் சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். நெருக்கடிகள் என்பது காணப்படாது. மனநிலை ஆரோக்கியமாக இருக்குங்க. உடல்நிலையும் நன்றாக இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்பது போல உங்களுடைய வாழ்க்கை எண்ணங்கள் எல்லாமே நல்ல விதமாக அமையும். காதலிப்பவர்களுக்கு ஒரு சுகந்தமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். இருவருக்குமான ஒரு பரஸ்பர ஒற்றுமை வெளிப்படும். சாதக பறவைகள், சாதக தன்மைகள் உண்டாகும். எதையும் திட்டமிட்டு செய்ய நினைப்பீர்கள். வருங்காலத்தை பற்றிய எண்ணங்கள் இப்பொழுதே உங்களுக்கு அதிகமாகலாம். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் நாள். ஏகோபித்த ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளினாலும் மகிழ்ச்சிகள் பெருகும். இந்த நாள் ஒட்டுமொத்தமாக மேஷராசிக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள், நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு கூட மரியாதை அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழோடு இருப்பீர்கள். உங்களை பார்த்தாலே மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக தவறிப்போன சில வாய்ப்புகள் வரலாம். உங்களுக்கு எதிரானவர்கள் நண்பர்கள் ஆகலாம். கைக்கு பணம் வரும். பணத்தை பத்திரப்படுத்துங்கள். தேவைக்கேற்றாற்போல் செலவு செய்வது, பாதுகாப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். நுணுக்கங்கள் புரிதலாக இருக்கும். புகழ் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்கள். இன்று சொத்துக்கள் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்து வந்திருந்தாலும் அந்த சங்கடங்கள் நிறைவடை போகிறது. நீண்ட காலமாக எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த காரியங்கள் சாதாரணமாக நடக்கும். மிகப்பெரிய ஸ்ரத்தை என்பது இருக்காது. நீங்கள் எளிமையாக இருந்தாலே அந்த வேலைகள் பிரம்மாண்டமாகத்தான் நடக்கும். உறவுகளினால் சில சந்தோஷங்கள் உண்டாகலாம். எதிர்பார்க்காத உறவுகள் கூட உங்களால் மதிக்கப்படக்கூடும்.
அது மட்டுமல்ல, விருந்தினர்களுடைய வருகை நல்ல சூழலை உண்டு பண்ணும். எல்லோரிடத்திலும் அன்பை பாராட்டுவீர்கள், வெளிப்படையாக பேசுவீர்கள். பேசுவது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும். எல்லோரிடத்திலும் அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களை பற்றிய நல்ல கருத்துக்கள் தான் எல்லோர் மனதிலும் விழும். என்னப்படி உங்களுடைய ஆசைகள் கைகூடும் நாள். ஒத்துழைப்புகள் ஏற்படும். வேலை விஷயங்களுக்காக முயற்சி செய்பவர்கள் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு முன்னுக்கு வருவீர்கள். சேமிப்பு சம்பந்தமான செயல்களில் கவனித்து இருங்கள். பணத்தை எந்த வகையில் சம்பாதிக்கிறீர்களோ அதற்கு ஏற்றபடி மிக நேர்மையான முறையில் சேமிக்கவும் செய்தல் வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முதலீடு செய்கிறேன் என்று ஏமாற வேண்டாம். நல்ல வழியில் சம்பாதித்து நல்ல வழியில் சேமித்து நல்ல வழியில் வாழ்வதே சாலச் சிறந்தது. ஆக சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சில நேரம் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எட்டி பார்க்கலாம். உபாதைகள் வரலாம். சிறுநீர் தொற்று, அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு சிலருக்கு சிறுநீரகத்தில் கல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அடிவயிறு சம்பந்தமான வலி ஏற்படலாம். கவனமாக இருங்கள். சுக்கிர பகவான் சிறுநீரகத்திற்குண்டான காரகத்துவத்தை பெறுகிறார். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக வெளியிடங்களில் சென்று சாப்பிடாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பினுடைய நிலையில் அதிக கவனம் செலுத்தினால் நல்லது. சந்திர பகவான் உங்களுக்கு உச்சஸ்தானத்தில் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதால் ஏகோபித்தமான நல்ல வரவேற்பு கிடைக்கும். உணவுத் துறைகளில் பணிபுரிபவர்கள், உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஓட்டல் தொழிலில் இருப்பவர்களுக்கு தக்க லாபம் கிடைக்கும். அந்த வருகிற பணத்தை எப்படி எடுத்து வைக்கலாம் என்பதுதான் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். தேவையை நிறைவேற்றலாமா, சேமிக்கலாமா, பிள்ளைகளுடைய விஷயங்களுக்கு முதலீடு செய்யலாமா, தொழில் முறைகளில் நீங்கள் கொள்முதல் செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கு மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதிக திறமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரை சொல்வீர்கள். ஆலோசனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போதே கவனித்தல் நல்லது. எதையும் வளர விட்டு பிறகு குறைக்கலாம் என்றால் இயலாது. ஆக வருமுன் காப்போம் என்கிற தாரக மந்திரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதுரியம் இருக்கும். நல்ல கீர்த்தி, அறிவு, திறமை வெளிப்படும் நாள். குடும்ப உறவுகளினால் மகிழ்ச்சி உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு ஏற்ற நாள். உங்கள் வருங்கால துணையினுடைய எண்ணத்தை புரிந்து அவர்களுடைய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவர்களோடு மனம் விட்டு பேசுவது, உங்களுடைய பழைய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்வு காண்பது, அவர்களோடு மனம் விட்டு பேசினாலே எவ்வளவு பிரச்சனைகள் தீர்ந்தது போல உணர்வீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் கிடைக்கும். உடல் உபாதைகள், அசதிகள் நீங்கும். நீதிமன்ற தீர்ப்புகளில் இருந்து வரக்கூடிய சாதகமான பதில்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மகிழ்ச்சிகரமாக, குதூகலமாக இந்த நாளை நகர்த்த போகிறீர்கள். தந்தை தாயினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. பெற்றோர்களுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடும். மனதில் நிம்மதியும் நிறைவும் சந்தோஷமும் உண்டாகும். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாகும். புகழ் பெறுவீர்கள். அந்தஸ்து, அதிகார பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சிலருடைய நல்ல ஆலோசனைகள் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் இன்று வருமானத்திற்கான வழி கிடைக்கும். எதிர்பார்த்தபடி கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். மன மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்குவீர்கள். எதிர்பார்த்தபடி எல்லா செயல்களும் திருப்தியை தரும். நல்ல சேமங்களும் லாபங்களும் நிறைந்த நாளாக இருப்பதால் மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியத்தினுடைய நிலையும் நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு வருவீர்கள். எளிமையான வேலைகள் கூட பிரம்மாண்டமாக நடந்துவிடும். நீங்கள் விரும்பியது நடக்கும். விருப்பமுள்ள விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த பண நெருக்கடிகள் தீரும். கடனால் அவதிப்பட்டு வந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் சூரிய நமஸ்காரம் செய்வதால் உங்கள் முகம் பிரகாசமாக ஜொலிக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். எல்லா விதமான சங்கடங்களும் நீங்குவதற்கு சூரிய பகவானை இந்த நாள் வழிபாடு செய்வது நல்லது. அதிலும் சூரிய கணபதியை வழிபட்டால் சில தொந்தரவுகள் மறைந்துவிடும். எதையும் தாங்கக்கூடிய சக்தி, பலம், உடல் தகுதி, மன ஓட்டங்கள், எண்ணம் எல்லாமே உங்களுக்கு ஒன்றிணையும் காலம். எதையும் பார்த்து கொள்ளலாம் என்று இல்லாமல் வருவதை முன்கூட்டியே உணர்ந்து தகுந்தபடியாக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். இதனால் சில பிரச்சனைகள் தானாக விலகும். மனப்பக்குவம் உங்களுக்கு இருப்பதால் அனுபவங்கள் அதிகரிக்கும். எல்லாவற்றையும் சாமர்த்தியமாக சவால்களை சந்திப்பீர்கள். ஓடி ஒளியக்கூடிய அமைப்பு என்பது இல்லை. எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய துணிவு உங்களிடம் உண்டு. பகை உணர்வுகள் அகலும். பகைவர்கள் காணாமல் போகலாம். அனாவசியமாக சில விஷயங்களுக்காக தேவையற்ற செலவுகள் செய்யாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் பண கஷ்டத்தை தந்துவிடலாம். பண நெருக்கடிகள் உண்டாக்கிவிடும். பிறரை பற்றிய கருத்துக்களையோ யாரை பற்றியோ வம்பு தும்புகளோ வழக்குகளோ வைத்துக் கொள்ளாதீர்கள்.
விளையாட்டாக கூட யாரையும் விமர்சித்து பேசாதீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் திரும்ப வரும். ஆக வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மிக மிக கவனமாக பகிர வேண்டும். யாரிடத்தில் எதை சொன்னால் வேலை நடக்கும், எதை தவிர்க்க வேண்டும். பிறரிடம் பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்திக்க வேண்டிய நாள். அவசர கதியில் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் நிதானமாக இருங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் என்ன நட்சத்திரம் என்று பாருங்கள். ஆக இந்த நட்சத்திரத்தில் ஒரு சிலர் கடன் வாங்கினால் திருப்பி கொடுக்கவே முடியாது. ஏதோ ஒரு விதமான பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவர் பெருமானுக்குண்டான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை முறையாக செய்தால் ஸ்ரீ கால பைரவ பெருமானுடைய அனுகிரகம், எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் சித்திக்கும். மங்களம் நிறைந்த நாளாகும். படிக்கக்கூடியவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். மனதில் நல்ல உற்சாகமாக சீக்கிரமாக படித்து முடிப்பீர்கள். அதிக நேரம் என்று நினைத்திருந்தாலும் அவை சாதாரணமாக முடிந்துவிடும். கடினமான கணக்குகளை கூட மிக எளிமையாக கொண்டு வருவீர்கள். சாதுரியமான புத்தி, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம், ஈடுபாடு உண்டு. சாதாரண பலனை பெறுவதை காட்டிலும் இந்த நாள் சுப யோக பெரும்பான்மையான பலன்களை பெறப்போகிறீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். மனதில் நிம்மதி, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குறைவில்லாது இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாள். தேவைக்கேற்றாற் போல் வருமானத்தை பெற்று விடுவீர்கள். எப்படியெல்லாம் சம்பாதிக்க எண்ணினீர்களோ அந்த வழியை கையாளுவீர்கள். மிக முக்கியமாக சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள், சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சில பொருட்கள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும், பட்டங்கள் பதவிகள் அமையும். செலவுகள் அவ்வளவு இருக்காது. இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்தை நீங்கள் எடுப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்கள் மேன்மையாகவே இருப்பீர்கள். யாருக்கும் சலைச்சவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டுவீர்கள். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பண்புகள் வெளிப்படும். உங்களுக்கு மூத்த அதிகாரிகளுடைய செயல்களுக்கு நீங்களே ஒரு சில உதவிகள் செய்யலாம். எதிர்பார்த்தபடி பணம், பொருளாதாரத்தில் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். உடல்நலம், மனநலம் ஆரோக்கியமாக இருப்பதோடு உங்களுடைய உறவுகளையும் நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். குடும்பமும் திருப்திகரமாக உங்களுடைய செயலுக்கு காத்திருப்பார்கள். உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி. வெளியிடங்களுக்கு செல்வது, நேரத்தை செலவழிப்பது, குடும்ப நபர்களோடு மனம் விட்டு பேசுவது, ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்வது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சியை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். அனுபவங்கள் உண்டாக்கும், ஏற்றம் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் தேவை. எதிர்பாராமல் எதையும் நீங்கள் யாரிடத்திலும் பேசாதீர்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனி மதிப்பு, மரியாதை என்பதை உணருங்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. விவேகம் இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். சிந்தித்து செயல்படுங்கள். கவனம் தேவை. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்கள். இன்று தேவையற்ற சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். எது தேவையோ அதை சார்ந்த விஷயங்களில் நடவடிக்கை மேற்கொள்வது நல்லது. உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபடுங்கள். மன வருத்தங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது விசேஷம். மாற்றமான ஒரு அணுகுமுறையினால் நன்மையும் பெறக்கூடும். உறவினர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். நண்பர்களிடத்திலும் சரி, வெளிப்படையாக பேசுகிறேன் என்று எந்த விஷயத்தையும் கசிய விடாதீர்கள். மன அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மனநிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும். இருந்தாலும் வியாபாரம் எனும் பொழுது மிக வேகமாக கவனிப்பீர்கள். அதை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் சீக்கிரமாக கைக்கு வந்து சேரும். தன வரவுகள் நிறைந்த நாள். சேமிக்கக்கூடும். லாபத்தை பெறுவதற்குண்டான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். பொருளாதார விற்பனைகளில் உங்களுக்கு நல்ல நிலைப்பாடுகள் இருக்கும். பொருளை விற்பீர்கள். நல்ல ஒரு வருமானமும் ஏற்றமிகு நாளாக அமைக்கூடும். தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். தீராத சங்கடங்கள் தீரும் நாள். கவலைகள் நீங்கும். மன எண்ண ஓட்டம் திருப்தியை தரும். சாதாரண வேலைகளில் இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய அளவில் உயர்வதற்கான சில நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். நற்செய்திகள் கிடைக்கும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். டோர்னமெண்ட் போன்ற தேசிய அளவிலோ மாநில அளவிலோ நல்ல பரிசுகளை பெறக்கூடும். மருத்துவத் துறைகளில் பணி செய்பவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். லாபத்திற்குரிய நாளாக அமைகிறது. செலவு அவ்வளவு இருக்காது. இருந்தாலும் சில நேரத்தில் உங்களை மீறிய ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். எண்ணத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு ஸ்ரீ கேத்து பகவான் இருப்பதால் சூரிய கணபதி வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது. வருமானத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவதிலேயே உங்களுடைய கவனம் இருக்கும். சீக்கிரமாக சொந்த இடம், மனை, வீடு, மனை வாங்க வேண்டும் என்கிற ஆவல் அதிகரிக்கலாம்.
ராசிக்கு 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே கடகராசி என்பர்கள் சீக்கிரமாக வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு மனதில் அதிகமாகவே இருக்கும். நண்பர்களோடு கலந்து பேசுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள், மன நிறைவு இருக்கும். சந்தோஷம், உற்சாகம், உத்வேகம் உண்டாகும். ஏற்றமிகு நாளாக அமையும். மனக்கவலைகள் இல்லாத சில முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அது செய்வதற்கு முன்னர் மிக தெளிவாக திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செய்வது நல்லது. மனக்குழப்பத்தோடு செய்தால் எந்த காரியத்திலும் வெற்றி கிடைக்காது. ஆக சஞ்சலமற்ற கவலையற்ற வேலைகளில் மட்டுமே ஈடுபடுங்கள். அது சாதாரண வேலையாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி நிச்சயம் உண்டு. இதுவும் கடந்து போகும், காலம் கடந்து போகும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். தேய்பிரை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடு செய்வது, ஸ்ரீ பைரவ பெருமானை எப்படி வணங்க வேண்டும் என்கிற விளக்கங்கள் முன்பக்கம் இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய ராசி பற்றி நீங்கள் கேள்விகள் கேட்க விரும்பினாலோ அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்க விரும்பினாலோ, கோச்சார பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பினாலோ, ஆன்மீகம், ஜோதிடம், மற்ற விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலோ உங்களுடைய கேள்விகளை கமெண்ட் பாக்ஸில் மிக தெளிவாக சுருக்கமாக எழுதி நீங்கள் பதிவு செய்தால் அதற்கான பதில் நாளைய தினம் இன்றைய ராசி பலன் வீடியோவில் உங்களுக்காக வழங்கப்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண கஷ்டங்கள் தீருங்க. தேவைக்கேற்றபடி பணம் வரும். கொடுத்த இடத்தில் பணம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த சங்கடங்கள் அகலும். ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் உருவாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பில் வெற்றி உண்டு. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறுபவர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் மறையும். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் குளிக்கக்கூடிய நீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, சிறிது மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சை பழம் கலந்து சாறு எடுத்து அதனை கலந்து நீங்கள் ஸ்நானம் செய்தால் சகல விதமான கண் திருஷ்டிகள் தீரும். வன்கண்கள், கொடுமைகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறது. எதை செய்தாலும் தொட்டதெல்லாம் துலங்கும். வெற்றிக்குரிய நாள். ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். திறமையாக பேசுவீர்கள், வாதிடுவீர்கள். மற்றவர்களுடைய செயலுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். அதிலும் படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுடைய முழுமையான பலத்தை கொடுப்பீர்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய கல்வி சம்பந்தமான செயலுக்கோ சரி, பிறருடைய விஷயங்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வியாபார நுணுக்கங்களை தெரிந்து செய்வதாலும் மென்மேலும் லாபம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று பொறுமையை நிதானமாக எல்லா விதமான விஷயங்களிலும் அனுபவத்தோடு கையாள வேண்டும். எதை தொட்டாலும் அதில் விவேகம் தேவை. அவசரப்பட்டு செய்யாதீர்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது, உச்சரிப்பது நல்லது. உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ராசியில் சஞ்சாரம், அதிலும் கேத்து பகவானோடு இருப்பதால் ஸ்ரீ சூரிய கணபதி காயத்ரி மந்திரம், ஸ்ரீ சூரிய கணபதி வழிபாடு செய்வது விசேஷம். புதிய முயற்சிகள் எனும் பொழுது கவனமாகவே இருங்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பணம், வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருப்பதே நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளுதல் நல்லது. தாய்மாமன் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். தம்பதியர்கள் இருவருமே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகளிடத்தில் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வீண் பேச்சுக்களோ, வாதங்களோ, விவாதங்களோ கூடாது. மற்றவர்கள் எப்படி நினைத்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருந்து செயல்படுங்கள். யாருடைய விஷயத்திற்காகவும் செல்லாதீர்கள். அமைதி காப்பது நல்லது. வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், கடந்த கால பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வீர்கள். அடுத்த கட்ட வளர்ச்சிக்குண்டான விஷயங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நாள் சாதாரணமான பலன்கள் இருந்தாலும் ஓரளவிற்கு அனுகூலம் உண்டாகும். நண்பர்களினால் காரிய அனுகூலம் ஏற்படும். வியாபாரங்களில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஏற்ற இறக்கங்களை புரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய வேலைகள் நடக்கும். நண்பர்கள் ஆதரவின் மூலம் நடக்க முடியாத சில வேலைகளை கூட எடுத்து காட்டுவீர்கள். காதலிப்பவர்களுக்கு சில நேரங்கள் அசௌகரியங்கள் ஏற்பட்டு நீங்கும். வருங்கால துணையினிடத்தில் பொறுமை நிதானமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். கோபத்தையோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது. 5ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். பெரிய பெரிய விஷயங்களை உங்களுடைய வருங்கால துணைக்கு வெளிப்படுத்துவீர்கள். நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணியம், தனுசு ராசி. அந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில். தனுசு ராசியும் நெருப்பு ராசி. ஆக உங்களுடைய ராசியும் நெருப்பு ராசி. சிம்மராசி அன்பர்கள், ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையும் ஆழத்தன்மையை புரிந்து செய்தல் நல்லது. பணம், பொருளாதார நிலைகளில் சில நேரங்களில் சிறிய அளவில் செலவாகலாம். சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகப்படும்.
கடன் பற்றிய எண்ணங்கள், பய உணர்வுகள் அகல ஸ்ரீ காலபைரவரை வழிபடுங்கள். ஸ்ரீ காலபைரவருக்குண்டான அமைப்பு படி மாலை ராகுகால நேரத்தில் பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்வது விசேஷம். லாபங்கள் உண்டாகலாம். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில அனுபவங்களை எடுத்து செய்வீர்கள். தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். படிப்பு மாணவர்களுக்கு கலை கட்டம், விளையாட்டு, வேடிக்கை இதை சார்ந்த விஷயங்களிலும் ஆர்வம், ஈடுபாடு உண்டு. கலை, இசை, நடனம், நாட்டியம் இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியம் திருப்தியை தரும். எல்லோரிடத்திலும் அன்பாக, ஆதரவாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சிந்தித்து இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். தன ஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் சஞ்சாரம். எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும். பேச்சின் மூலமாகவும் வருமானத்தை பெறக்கூடும். அனுகூலம் நிறைந்த நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். மனதில் நிம்மதி, மகிழ்ச்சி, தாய்மாமன் வழியில் உதவிகள் என்று பல நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த நாள் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்களுக்கு ஏற்றாறு போல், அவர்களுடைய மனதிற்கு ஏற்றது போல உங்களுடைய நடவடிக்கை அமையுங்க. தம்பதியர்கள் உங்களுடைய செயல்களில் நல்ல புரிந்துணர்வு இருக்கும். இல்லற வாழ்க்கை திருப்தியை தரும். மனம் மகிழ்வாக இருப்பீர்கள். உங்கள் இருவருக்குள்ளும் ஒற்றுமை நிமித்தம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் மனதில் சந்தோஷத்தையும், உங்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் அவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். தைரியமாக பேசுவீர்கள். கோப உணர்வை தவிர்க்க வேண்டிய நாள். பேசக்கூடிய நிலைப்பாடுகளில் பேச்சில் தைரியம் அதிகரிக்கும். கோபம் வெளிப்படலாம். நிதானமாக இருங்கள். சொத்துக்கள் சம்பந்தமாக நீதிமன்ற வழக்குகள், சீர்திருத்த விஷயங்களை கவனிப்பீர்கள். சீருடை பணியாளர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். நலம் நிறைந்த நாளாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள். பெரிய பெரிய முக்கியஸ்தர்களோடு பேச்சுவார்த்தை, சந்திப்பு நிகழும். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். பெரியவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். தன்னம்பிக்கையாக இருங்கள். நல்ல உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக புரிந்து தெரிந்து செய்யும் பொழுது அதற்கேற்றபடி நல்ல பலன்கள் உண்டு. முயற்சிக்கு ஈடான பல நன்மைகள் கிடைக்கும். ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனை ஏறுமுகமாக செய்வீர்கள். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் என்று நல்ல மந்திரத்தை முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சாதகம் நிறைந்த நாளாக இருக்கும். ஆன்மீக வேலைகளிலும் சரி, ஆன்மீக பயணங்களிலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவது எல்லாமே உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். மனதில் அமைதி ஊறும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் நல்ல சுவைத்து உண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் புதுவிதமான வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பீர்கள். பாதியில் விடுபட்ட வேலைகள் மீண்டும் நடக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடும். தாய் தந்தையருடைய ஆதரவு மிகப்பெரிய பொக்கிஷமாக அமைய போகிறது. அவர்களுடைய கல்விக்கான விஷயங்களிலும் கவனம் செலுத்துவீர்கள். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ, வேலை, வியாபாரம், தொழில் சார்ந்த முயற்சிகள், கல்வி தொடர்பான செயல்பாடுகள், அலுவலக வேலைகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பன்மடங்கு மிகப்பெரிய ஒரு சாதகத்தை கொடுக்கும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகள் அகலும். சந்தேக உணர்வுகள் நீங்கும். தைரியமாக சில வேலைகளை முன்னெடுத்து செய்வீர்கள். ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. காதலிப்பவர்களுக்கு வருங்கால துணையினிடத்தில் நேர்மறையான எண்ணங்களை எதிர்பார்ப்பீர்கள். ஒழுக்கமுள்ளவர்களாக உங்களை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாக பார்ப்பீர்கள். மனத்துக்கு வெளியிடங்களில் நடக்கக்கூடிய மனதுக்கு ஒவ்வாத விஷயங்களை தவிர்ப்பீர்கள். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் இருப்பதை பேசி அவர்களுடைய நிலையை புரிந்து அதற்கேற்றபடி உங்களுடைய நடவடிக்கைகளை வைத்துக் கொள்வீர்கள். செலவுகள் எதுவும் இருக்காது. பெரிய அளவு பிரச்சனைகள் காணப்படாது. லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். இதுதான் உங்களுடைய பலமும் கூட. ஆக சேமிப்பதே கன்னிராசி அன்பர்களுக்கு பலம். ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக பணத்தை சேமித்துக் கொண்டே வருவீர்கள். அது எவ்வளவு ரூபாய் சம்பாதித்தாலும் சரி, சிறிய அளவில் 1 ரூபாய் ஆவது சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். புரிந்துணர்வு அதிகரிக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுடைய ராசிக்கு நல்லது, நட்சத்திரத்திற்கு நல்லது. சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். அரசாங்க ரீதியாக அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அதிகமான ஒரு விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல விடாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய சில முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்துங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள்
அஸ்தம் என்றால் கை என்று பொருள். ஆக ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் வேண்டி இறைவனிடத்தில் கையேந்தி நீங்கள் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தால் எல்லாவிதமான சங்கடங்களும் தீரும், பிரச்சனைகள் அகலும், அலைச்சல்கள் நீங்கும். உறவினுடைய நிலையை மதிப்பை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. சித்திர நட்சத்திரக்காரர்கள் ஆர்வங்கள் அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு தொடர்பாக வருமானத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும், செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். மனதில் அமைதி வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. எந்த ஒரு செயலிலும் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடு ரிஷபராசி. உங்களுடைய அதிபதி தான் ரிஷபத்திற்கும் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் 8இல் மறைந்தால் அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்தந்த ராசிக்கு அந்தந்த நிலைக்கு உண்டான அமைப்புப்படி நவகிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. நவகிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்கிறார்களோ, பார்வையிடுகிறார்களோ, அவர்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். ஆக செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி. சீக்கிரமாக இடம் வாங்க நினைப்பீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு பலம் அதிகரிக்கும், பேச்சுவார்த்தை தெளிவாக இருக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமத்தினுடைய நிலை காரணமாக சற்று பின்னுக்கு போகும். பேச்சுக்களில் நிதானமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் பேசினால் சில பிரச்சனைகள் தானாக வரும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது மிக கவனமாக இருங்கள். ஆர்வங்கள் உண்டாக்கும். சில பொருட்களை வாங்க நினைப்பீர்கள், எண்ணுவீர்கள். வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் வரலாம். யார் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறதோ அந்த காரியத்தில் மட்டுமே இடுங்கள். சுபகாரிய சம்பந்தமான விஷயங்களுக்கு அதற்கேற்றபடி சில முயற்சிகளுக்கு காலதாமதமான பலன்தான் கிடைக்கும். பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் வரலாம், போட்டிகள் வரலாம். அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வீடோ உங்களுடைய செயல்களோ அமையாது. பிள்ளைகளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள முயற்சி செய்வீங்கள். சந்திராஷ்டமம் என்பதால் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வமற்ற தன்மை, ஈடுபாடு இருக்காது. சுபகாரிய முயற்சிகளுக்காக அதிக முயற்சிகள் நடக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை சரி செய்ய முயற்சிகள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்காக வெளியே செல்பவர்கள் பொருளின் மீது பத்திரப்படுத்துதல் நல்லது. அதிக முயற்சிகளோ இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை கூட ஏற்படுத்தாது. சாதகமான சூழ்நிலைகள் வரும் வரையில் பொறுமையாகத்தான் காக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எதிர்பாராத சில மாற்றங்கள், உத்தியோக வேலைகளில் மற்றவர்களால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் அவ்வப்போது ஏற்படலாம். பொறுமையாக இருங்கள், இதுவும் கடந்து போகும் என்று. காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையாது சந்திராஷ்டமம் என்பதால் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். செலவுகள் கொஞ்சம் ஆகலாம். வீடு, வண்டி, மனை சார்ந்த விஷயங்களுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய தேவைகளுக்காகவோ செலவாகலாம். லாபங்கள் உண்டு. சேமிக்க வேண்டிய நாள். செலவுகளை செய்யாதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிதமான பலன்கள் தான் இருக்கும். சந்திராஷ்டமத்தின் காரணமாக அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்கள் எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். யாருக்கும் பயப்பட வேண்டிய நிலை என்பது இருக்காது. இருந்தாலும் மனதில் ஒரு சில நெருடல்கள் இருந்து கொண்டே இருக்கும். கவனம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரா நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் உண்டாகலாம். எதையும் தீர்மானிக்கவே முடியாது. செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். பொறுமையாக இருக்க வேண்டும். வேலைகளில் எதிர்பார்ப்புகள் இருக்கும். ரகசியங்களை காப்பது நல்லது. வியாபாரம், தொழில் விஷயங்களுக்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது பக்குவம் என்பது வேண்டும். உங்களோட வேலை செய்யக்கூடிய நபர்களை நல்லவிதமாக கவனித்துக் கொள்வது உங்களுடைய சகல சத்ரு தோஷத்தை நிவர்த்திப்பனும். அதிகாலை பொழுது எழுந்தவுடனே உங்களுக்கு தெரிந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். சூரிய நமஸ்காரத்தோடு செய்வது இன்னும் சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. குழப்பங்கள் உண்டாகும். கவனமாக இருங்கள். முக்கிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். கவனமாக இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வடகிழக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திசையாகவும், எண் 1 என்பது அதிர்ஷ்டத்தை நோக்கிய திசையாகவும், எண்ணாகவும் பயன்படுத்துவதில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவும் காட்டுகிறது. இளம் பச்சை நிறம் நில்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. துலாம் ராசி அன்பர்களை பச்சை கொடி காட்டினாலே நீங்கள் நகர்ந்து செல்லலாம். இந்த நாள் தேய்பிறை அஷ்டமி திதியாக இருப்பதால் எல்லாம் வல்ல ஈசனையும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று ஒவ்வொரு விஷயத்திலும் பணம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் எதர்ச்சியாக உதவி செய்தது போக மற்றவர்கள் அதை நினைத்து பார்க்க மாட்டார்கள்.
உங்களுக்கு ஒரு சிலர்களினால் சில நன்மை தீமைகள் இரண்டும் கலந்தது போல கூட இருக்கும். கொடுக்கல் வாங்கல், பணம் சார்ந்த விஷயங்கள், மற்ற செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம் சார்ந்த கோளாறுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதனை உடனுக்குடன் கவனிக்க வேண்டும். அதிக நேரம் கண் விழிக்காதீர்கள். அதிகம் சூடு சம்பந்தமான விஷயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். வெளி உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தொழில் துறைகளில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான விஷயங்கள் இருக்கும். அதனை நீங்கள் ஆராய்ந்து அதனை எப்படி செய்தால் நல்லது என்கிற சிந்தனையோடு இருக்கக்கூடும். சிந்தனை போக்கில் தெளிவுகள் உண்டாக்கும். பலதரப்பட்ட விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நடப்பவை யாவும் நல்லதற்கே, நன்மையாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, போராட்ட குணங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த போராளி என்று சொல்லலாம். நினைத்துவிட்டால் ஒவ்வொரு காரியத்தினுடைய அடி ஆழத்தன்மை வரையில் சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். சினிமா துறை மற்றும் வெள்ளித்திரை, சின்னத்திரை, ஊடகத்துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். மன அமைதி கிடைக்கும். ஆழ்ந்த ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடும். ஆரோக்கியம் திருப்தியை தரலாம். குடும்ப உறவுகளினாலும் சில நன்மைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. நண்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கவனித்து இருக்க வேண்டும். காதலிப்பவர்களுக்கு சில நேரம் மன கட்டுப்பாடு தேவை. என்ன கட்டுப்பாடு தேவை? தேவையற்ற விஷயங்களில் உங்களுடைய எண்ணத்தை சிதற விடாதீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு பச்சை கொடி காட்டலாம். ஒரு சிலர் போராடி மீண்டுதான் எழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள். குடும்ப உறவுகளிடத்தில் பக்குவமாக பேசுவது நல்லது. அரசியல் வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நேரம் ஆதரவாக இருக்கும், ஒரு சில நேரம் ஏற்ற இறக்கமாகவே காணப்படலாம். எதையும் நம்பி ஆழமாக இறங்க முடியாது. மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதை போல ஒரு சில நேரம் ஆகிவிடும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய முன்னெடுத்து வைக்கும் பொழுது மிக கவனமாக இருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சாதாரணமான பலன்கள் தான் இருக்கிறது. பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் வேண்டாம். சேமிப்பது என்பது கடினமாக இருக்கும். லாபம் வந்தாலும் அது ஏதாவது ஒரு வகையில் செலவாகிவிடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்களோடு வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வேலை விஷயத்திற்காக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் அல்லது புதிதாக தயாராக கூடியவர்கள், படித்து முடித்து வேலையும் செய்து கொண்டு படிக்கவும் நினைப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் நிதானம் தேவை. அவசரப்பட்டு எதையும் செய்யாதீர்கள். விவேகமாக இருக்க வேண்டும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை தேவை. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மை வரை அன்று ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் பிறக்கும். அகலக்கால் வைக்காதீர்கள். பண வரவுக்குண்டான நாளாக இருக்கும். தேவையாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்கி மகிழுங்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல சந்தோஷமான சூழ்நிலையும் நெருக்கம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய பலன்கள். இன்று வருமானம் கைக்கு மேல் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் இருக்கும். சொந்த பந்தங்களோடு மகிழ்ச்சியாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். என்ன தெளிவுகள் இருக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். படித்து முடித்து அதன் பிறகு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில எண்ணங்கள் உண்டாகும். புதுமையான விஷயங்களை சிந்திப்பீர்கள். ஆதரவுகள் நிறைந்த நாளாகும். ஆரோக்கியம் பற்றிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு இது நாள் வரையில் இருந்து இழுபறிகள் ஆகலாம். கிடைக்க வேண்டிய வேலைகள் காலதாமதங்கள் இல்லாமல் கிடைக்கும். கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானாக தேடி வரும். சமூகத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும். நல்ல தீர்க்கமாக நல்ல சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். அதிபதியான குரு பகவானுடைய அனுகிரக பார்வையானது உங்களுக்கு 7ஆம் பார்வையாக அமைகிறது. குரு பார்க்க கோடி நன்மை. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தினம் தேய்பிறை அஷ்டமியாக இருப்பதாலும் ஸ்ரீ கால பைரவரை வணங்குவதால் ஆயுள் வருத்தி, ஆரோக்கிய வருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாகும். சுகம் நிறைந்த நாள். அடிக்கடி நீங்கள் சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, சுகமே சூழ்க என்று உச்சரிப்பது நல்லது. தொட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் பொன் என்பது போலத்தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு தானாக சில வேலைகள் நடக்கும். வருமானம் கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாக்கும். தொழில் முனைவோருக்கு, சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல சிந்தனை பிறக்குங்க. சொந்தமாக இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு அதிகம் கிடைக்கும். வேலையில் இருந்த தொய்வுகள் நீங்கும். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். இடரினும் தளரினும் எனதிரு நோய் தொடரினும் உனக்கடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே,
இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று பணம் கிடைப்பதற்கான திருப்பதிகமாக இந்த 10 பாடல் அடங்கிய இவை தொடங்கக்கூடிய வரிகள் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இடரினும் தளரினும் இதை நீங்கள் டைப் செய்தாலே கூகுளில் வந்துவிடும். அதனை அதிகாலை பொழுது ஆத்மார்த்தமாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி 48 நாட்கள் உச்சரித்து வர உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பணம் நிச்சயம் எல்லாம் வல்ல ஈசனின் பார்வதி பரமேஸ்வரனுடைய அருளால் கிடைக்கக்கூடும். அனுபவத்தில் கண்ட உண்மை. இதனை அனைத்து நபர்களும், தனுசு ராசிக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், மற்றவர்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பகிரலாம். தொடர்ந்து படிக்க உங்களுடைய கைக்கு பணம் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் வந்து சேரும். திருமணம், சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள், எதற்கு நீங்கள் பணம் தேவைப்படுகிறது, குடும்பத்தை நடத்துவதற்கு, மளிகை பொருட்கள் வாங்க, உணவு சார்ந்த பண்டங்கள் வாங்க, எதுவாக இருந்தாலும் அந்த பணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு, திருமணத்திற்கு, சுபகாரிய விசேஷங்களுக்கும் இந்த பணம் உங்களுக்கு சிறப்பாக சரியான நேரத்தில் வந்து சேரும். ஆக இதனை தொடர்ந்து பாராயணம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலமாக அமையுங்க. இழுபறியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையுங்க. உடல் ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாகவும், மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அசூர வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். லாபங்கள் கிடைக்கும், சேமிப்பு உண்டாக்கும், செலவுகள் ஏதும் இருக்காது. தொழில் நல்ல விதமாக வளரும். மாணவர்களுக்கு படிப்பில் உத்வேகம் இருக்கும். மற்றவர்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகை உணர்வுகள் அகலும். போட்டி பொறாமைகள் நீங்கும். விளையாட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு, பயிற்சியாளர்களுக்கு மென்மேலும் நல்ல வளர்ச்சி உண்டு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீர்கள். ஏற்றங்கள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு பண பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். ஆரோக்கியம் மேன்மையாக இருக்கும். எல்லோருக்கும் மத்தியில் உயர்வாக வருவீர்கள். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க பெறின். மதிப்பு மரியாதை உயரும். பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து அதிகரிக்கும். சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி கொடி நாட்டுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று வேலையாட்களுடைய மாற்றம், மற்ற வியாபாரிகளோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும். எதை எடுத்தாலும் கோப உணர்வோடு செயல்படாதீர்கள். மனதில் அமைதி தேவை. நிதானமாக சிந்திக்க வேண்டும். ஒரு சில முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் அதில் பொறுமையும், பெரியவர்களோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்கள். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக, லாவகமாக கையாள வேண்டும். வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது பானையை உடைத்துவது போல செய்து விடாதீர்கள். எதிலும் பக்குவமாக கையாளுங்கள். உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்துங்கள். மகர ராசி அன்பர்களே, மிகச் சரியாக அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் களத்திராதிபதி சந்திர பகவான். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய மனம் கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகமாக்கும். முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைய அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் தாயினுடைய நிலை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். பூர்வ புண்ணியத்தினுடைய நற்பலன்கள் பெறுவதற்கு சூரிய பகவானை வழிபாடு செய்தல் நல்லது. சந்திர பகவான் 5ஆம் வீடு, மனோகாரகன், தாய் பாவகத்திற்கு அதிபதி. ஆக தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகள் முகாந்திரமாக சில நல்லது நடக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாகவும் சில சொத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கிறது. சந்திர பகவான் உச்சஸ்தானத்தில் இருக்கிறார். களத்திராதிபதி. உங்கள் துணைவர் முகாந்திரமாக சில நல்ல பொருட்களை வாங்கக்கூடும். உங்களுக்கு பிடித்த பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள், வெள்ளி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். வீட்டிற்கு உபயோகமான சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். உங்கள் துணைவரோடு மனம் மகிழ்ந்து பேசுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக அமையக்கூடும். வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படைத்தன்மைகள் இருக்கும். உண்மையை மட்டும் பகிர்ந்து கொள்வீர்கள். வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். நல்ல கற்பனை திறன் இருக்கும். ஓவியம் தொடர்பாக, ஓவியம் துறை சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு எண்ணங்கள் உங்களுக்கு மேன்மையான நிலையை தரும். உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு, மரியாதை உண்டு. குலதெய்வ வழிபாடு இந்த நாள் செய்வது, பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களே, அலுவலக வேலைகளில் சிந்தித்து இருங்கள். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களுடைய கூட்டு முயற்சியினால் உங்களுடைய வியாபாரம் களை கட்ட துவங்கும். குடும்ப உறவின் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும். ஆதரவாக இருக்கக்கூடும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையலாம். ஆரோக்கிய குறைபாடு ஏதும் இருக்காது. மனநலம் நன்றாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். செலவு என்பது அவ்வளவாக இருக்காது. தேவைக்கேற்றபடிதான் முதலீடு செய்வீர்கள். அந்த முதலீடு செய்வதிலிருந்து லாபத்தையும் பெறுவீர்கள். சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஞானம், வளர்ச்சி உண்டு. ஞாபக சக்தி அதிகரிக்கும். செயல்களில் வேகம் இருக்கும். உத்வேகம் உண்டாக்கும். ஆக்கமுக்கம் நிறைந்த நாள்.
வேலை தொழில் அனுபவத்தை கொண்டு சிறப்பாக நடத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்கள், சூரிய பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். அதிலும் மிகச் சரியாக அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு கேத்து பகவான் இணைந்திருப்பதாலும் சூரிய கணபதியை வழிபடலாம். சிவசூரிய பகவானை வழிபடலாம். சிக்கனமாக இருங்கள். செலவுகள் அதிகம் செய்ய வேண்டாம். நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்கள், பொறுமையும் நிதானமாக இருக்க வேண்டும். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள், பொறுமையாக இருங்கள். எந்த முடிவுகள் எடுப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்காது. தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தலைமை மூத்த அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று ஒத்துழைப்புகள் அதிகம் ஏற்படும் நாள். வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சில காரியங்கள் உங்களுக்கு தானாக நடக்கும். சுகஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டு அதிபதி. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். அதிலும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான். அவர் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் இருக்கிறார். உங்களுடைய பல் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன. 4ஆம் வீட்டு அதிபதி 6லும் 6ஆம் வீட்டு அதிபதி 4லும். இவை பரிவர்த்தனை என்று பெயர். நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மனக்குழப்பங்கள் சற்று மறையும். சுகபோக அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். கும்பராசி அன்பர்கள், பயணங்களில் மித வேகம் நல்லது. வியாபாரங்களில் புதிய நுணுக்கங்கள், வியூகங்களை தெரிந்து செயல்படுத்துவீர்கள். எப்படி எந்த வழியில் சென்றால் லாபம் கிடைக்கும் என்கிற நோக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அர்ஜுனன் எப்படி குறியை பார்த்து அம்பை எய்தினாரோ அதே போல உங்களுடைய லட்சியங்களும் மிக பெரியதாக இருக்கும். குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல இருக்கும். எதை சாதிக்க விரும்புகிறீர்களோ அதில் மட்டுமே உங்களுடைய எண்ணப்போக்கு அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகள் நல்ல விதமாக நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சேமிக்க செய்வீர்கள். லாபம் உண்டாக்கும். செலவுகள் அவ்வளவு இருக்காது. தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல மனநிலையும் இருக்கும். பாராட்டு கிடைக்கும் நாள். எதிர்பார்த்த சில நல் வாய்ப்புகள் அமையும். ஒவ்வொரு காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தால் இப்பொழுதுமே நல்லது. பணம், பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பிறக்கும். உடல் மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். குடும்ப உறவுகளினால் நன்மைகள் பிறக்கும். உங்களுடைய தேவைக்கு சில நபர்களுடைய ஆதரவு ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக ஒத்துழைப்பு ஏற்படும். மன அமைப்பு உண்டாக்கும். திருப்திகரமாக உணர்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள், ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். ஏற்ற இறக்கமாக இருக்கும். சிவசூரிய பகவான் வழிபாடு நல்லது. சந்திர பகவானையும் சேர்த்தே வணங்குங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையக்கூடும். பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்த சூழ்நிலைகள் சாதகத்தை கொடுக்கும். புதிய விஷயங்களை அறிந்து செய்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று வருமானம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம். பேசும் பொழுது மிக பொறுமை, நிதானத்தோடு உங்களுடைய வார்த்தைகள் அமைதல் வேண்டும். செவ்வாய் பகவான் என்பவர் சகோதர காரகர். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். சில நேரம் பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாக்கும். நேரம் தவறி உணவு உண்பது தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். திறமை வெளிப்படும் நாள். 2ஆம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானமான துலாம் ராசியில் சஞ்சார். அவர் உங்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்யாதிபதி 2க்கும் 9க்கும் அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் சில சங்கடங்கள் இருக்கும். கோப குணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். எதிரிகளாக எவரையும் பாவிக்காதீர்கள். பகை உணர்வுகளை தவிர்க்க வேண்டிய நாள். காவல்துறையில் பணிபுரிபவர்கள், இராணுவ துறையில் இருப்பவர்கள், சீருடை பணியாளர்கள், இவர்கள் எல்லாருமே மிதமான ஒரு வேகத்தில் இருக்க வேண்டும். அதிக துஷ்பிரயோகம் இருக்கக்கூடாது. வார்த்தைகளில் பணிவு தேவை, கனிவு தேவை. அன்பு வெளிப்படுத்துங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கு நல்லது. அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அது புதன் பகவானுடைய வீடு. உங்களுடைய களத்திராதிபதி வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
ஆகவே இந்த நாளுக்குண்டான கிரக அமைப்பு கோச்சாரத்தில் வான்மண்டலத்தில் நிலவுகின்ற நிலைப்படி சற்று சுமாரான மத்தியமமான பலன்கள் தான் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்க நினைப்பீர்கள். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள், குழந்தைகளுடைய செயலுக்காக சில முயற்சிகள் நடக்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் இருப்பதால் காதல் சார்ந்த விஷயங்களில் சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் துணையினிடத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள், நீங்கள் பேசக்கூடிய சில விஷயங்களை அதிகமாக சிந்திப்பீர்கள். ஆழ்ந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன அமைதி வேண்டிய நாள். சந்திர பகவான் உச்சஸ்தானமான 3ஆம் வீட்டில் இளைய சகோதரர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக சுப காரிய முயற்சிகளை செய்ய நினைப்பீர்கள். அந்த முயற்சிகள் நிதானமாக இருக்கும். சில பலன் தாமதமாக வரும். பயணங்களினால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் நிச்சயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. நட்பு வட்டாரத்தின் மூலம் சில புது விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். ஒரு சிலருடைய அறிமுகம் ஏற்படலாம். மீனராசி அன்பர்கள், ஜோதிட ரீதியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பலன்களை தவிர உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேட்க வேண்டுமானாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி கேட்க வேண்டுமானாலும், பரிகாரம் ஆகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி கேட்க வேண்டுமானால் கமெண்ட் செக்ஷனில் மிக எளிமையாக ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் கேட்டால் போதுமானது. அதற்கான பதில் நாளைய வீடியோவில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த ஒரு தகவலை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு தகவலை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன் பெறட்டும். தேய்பிறை அஷ்டமி திதி ஆக இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தேய்ந்து போக, பாவங்கள் தீர, கர்ம வினைகள் அகல, ஆயுள் விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்க ஸ்ரீ காலபைரவரை வழிபாடு செய்வது விசேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செயல்களில் நிதானமாக இருங்கள். வேகம் இருக்கக்கூடாது. வீடு மனை சார்ந்த செயல்களில் நீங்களே மூத்தவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். ஒரு சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தாமதமாக இருந்தால் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். எந்த இடர்பாடுகளும் இருக்காது. நினைத்த வேலைகள் தைரியமாக நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதையும் விசாரித்து செய்வது நல்லது. உடனுக்குடன் முடிவுகள் எடுக்காதீர்கள். திறமைகள் வெளிப்படும் நாள். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்க்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.